இப்போது ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு மீனை. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ட்ரை மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விடுங்க. மசாலா இப்போ நல்லா ஊறி வரும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. கடாய் சூடானது. இப்போது மசாலா போட்டு வச்சுருந்த மீனெல்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா மீனையும் எண்ணெயில் போட்டாச்சுங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 3 நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு மீனெல்லாம். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது அந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் போல் வேக விடலாம். நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள் மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக எல்லா மீனும் வறுத்தாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.